வணக்கம். அடி தள்ளுதுன்னா என்ன? பூ தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை இந்த மாட்டுக்கு நடந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா 2ஆம் நேத்து கிடையாதுங்க. இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வரத்தீனி தான் அதிகமாக கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்று போடுறதுக்கு நாள் இருக்குங்க. ஒரு 10 15 நாளைக்கு மேலே இருக்குது. மடியே அதிகமாக இறக்கல. ஆனால் திடீர்னு ஒரு அரை மணி நேரத்தில் கன்று போட்டுருச்சுங்க. அது வந்து கன்று போடுற கூரே தெரியாமல் இருந்துச்சுங்க. சரின்ட்டு முன்னாடி கொண்டு வந்து கன்றுக்குட்டியை தூக்கி போட்டாச்சுங்க. காலையில் 9 மணிக்கு கன்று போட்டதுங்க. இன்னும் மாசி போடலை. படுக்க எந்திரிக்கன்னு இருந்துச்சுங்க. அது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அது படுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த அடி தள்ளுதல், பூ தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாட்டுக்கு தெரிஞ்சுச்சுங்க. அதை இப்போ உங்களுக்கு நான் சுருக்கமாக காமிக்கிறேங்க. இந்த மாதிரி தான் பூ தெரியுது அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுனாவே இது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற வேலைன்னு நினச்சிக்கங்களேன். இப்படி வந்து தள்ளக்கூடாதுங்க. இந்த மாதிரி உள்ள அறையிலேருந்து வெளியில் வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி கண்ணில் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மாட்டை படுக்க விடக்கூடாதுங்க, எழுப்பி விட்றணுங்க. அது படுக்க அதுக்கு வந்து மாசியும் போடாதனால அது வலி வேதனையில் வெளியில் தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் படுக்க விட்றாதீங்க. இப்படி கண்ணில் தெரிஞ்சுன்னா எழுப்பி விட்ருங்க. எழுப்பி விட்டுட்டு குளிப்பாட்டி விட்டுட்டேங்க. ஏன்னா இது வந்து சூட்டுக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மாட்டை வந்து குளிப்பாட்டி விட்டேங்க. சரி திருப்பி தெரியுதா அப்படின்னு பார்த்தேங்க. திருப்பி தெரியத்தான் செஞ்சிச்சுங்க. மாசி வந்து நின்றுக்கிட்டே போட்டுருச்சுங்க. அது படுத்து போடலைங்க, நின்றுக்கிட்டே மாசியை தள்ளிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மாசி தான் போட்டுருச்சே, திருப்பி எதுவும் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணேங்க. திருப்பி மாடு படுக்கவும் திருப்பி அந்த பூ தெரிஞ்சுங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இன்னும் பார்க்கக்கூடாது, டாக்டரை உடனே கூப்பிட்றேன்னு டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டேங்க. அவர் வர்றேன்னு சொல்லிட்டாருங்க. ஏன்னா இது எல்லாம் அவசர கேஸுங்க. அதனால் டாக்டருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துறணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து அதீதமாக வெளியில் தள்ளிருச்சுன்னா அது ரொம்ப பெரிய சிரமத்தை கொடுத்துருங்க. ஆரம்பத்திலே லேசு வாசாக இந்த மாதிரி தெரியும் போது உடனே டாக்டரை கூப்பிட்டு நம்ம பார்த்துறணுங்க. அதுதான் சிறப்பான ஒரு விஷயங்க. ஒரு சில மாடுகளுக்கு இயற்கையாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2ஆம் நேத்து கிடையாதுங்க, அதுக்கே இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் எப்பயுமே லேசு வாசாக மாடுகளுக்கு அந்த மாதிரி அடித்தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா, பூ தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு வைத்தியம் பார்த்துறது நல்லதுங்க. சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை நம்ம சரி பண்ணிடலாம். முத்தை விட்டுட்டோம்னா சிறப்பாக இருக்காதுங்க. ஒரு சில நேரங்களில் நைட் நேரத்தில் நம்ம அசந்து தூங்கும்போது அது முழுமையாக வெளியில் தள்ளுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ டாக்டர் வந்துட்டாருங்க. அதுக்கு உண்டான முறையான வைத்தியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. டாக்டரும் இது அவசர கேஸுங்கிறதுனால ஒரு சில வேலைகளை அவர் வெளியில் கிளம்புற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உடனே நமக்கு வந்துட்டாருங்க. அதனால் ஒரு முறையான டாக்டரையும் நம்ம பழகி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரச்சனையை வந்து நம்ம முத்த விட்டுறக்கூடாதுங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை சரி பண்ணிட்டோம்னா ஒரு சில சின்ன சின்ன செலவுகளோடு போயிருங்க. மாட்டுகளுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. பாருங்கள், டாக்டரு மாட்டுக்கு அதற்கு உண்டான வைத்தியங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து எல்லா வைத்தியம் பார்த்துட்டாருங்க. சில வேலைகள் அவர் செஞ்ச வேலைகளை காட்ட முடியல. காலையில் வரைக்கும் பாருங்கள், ஒன்றும் பண்ணாது, சரியாயிரு அப்படின்னாரு. அப்படி எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுங்க, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காரு.
இந்த வீடியோ காலையில் எடுத்தது தாங்க. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் மட்டும் அமைதியாக நின்றுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாணம் போட்டுச்சுங்க, யூரின் அடிச்சு, அசை போட்டுச்சுங்க. இது வந்து கன்று போட்டு அந்த பூ தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வேலைகளும் நடக்காமல் இருந்துச்சுங்க. இப்போ தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி மாடு படுத்துச்சுங்க. படுத்து எந்திரிச்சு நைட்டெல்லாம். அப்போ அந்த பூ தெரியுதான்னு பார்த்தேங்க. பூ வந்து அதுக்கு பின்னாடி தெரியலைங்க. நம்ம உடனே இந்த வேலையை முறையாக செஞ்சதுனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சுங்க. இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு ஒரு நாள் 2 நாள் விட்டோம்னா பெரிய செலவு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாட்டுக்கு தொந்தரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி கண்ணில் பார்த்துட்டாவே உடனே சரி பண்ணுறது தான் சிறப்புங்க.